சம்பாத்தியம் ஒன்றும் கிடையாது, சாதாரண ஒரு வேலையில் இருக்கிறான். புத்தி எப்படி போகுது பாருங்க. ஒரு சம்பளம் ஒரு 1000 ரூபா ஏறிச்சுன்னா அவனுக்கு வந்து என்ன, அது இன்னொரு வீடு உண்டாக்கிக்கலான்ற ஒரு எண்ணம் உண்டாகுது. இப்படிலாம் மனுஷர்கள் இருக்கிறாங்க பாருங்க. அதனால செழிப்பு கெடுக்குமா? ஆமாம் கெடுக்கும், சிலரை கெடுக்கும். அதனால தான் ஆளை நல்லாக்கி அப்புறம் தான் செழிப்பை தர்றார் ஆண்டவர். செழிப்பு ஒருத்தனுடைய கையில் அழிக்கிற ஆயுதமாக பயன்படுமா? ஆமாம் பயன்படும். அவன் மோசமான ஆளாக இருந்தால் அவன் அழிப்பான், அதை வச்சு அவன் கேவலமான வேலைகளெல்லாம் செய்வான். அதனால கிறிஸ்தவம் என்கிறது அப்படிப்பட்ட செழிப்பை போதிக்கிறது இல்லை. கிறிஸ்தவம் என்கிறது இருதய மாற்றத்தை போதிக்கிறது. இருதயமே பரிசுத்தமான இருதயமாக ஆண்டவராகிய இயேசுவை போல இருதயம் ஒரு மனுஷனுக்கு வந்தா, நான் சொல்லுகிறேன், தாவீதுக்கு வந்தது போல செல்வமும் கனமும் அவனுக்கு உண்டாயிருக்கும் வாழ்நாள் முழுக்கும். செல்வத்தை ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் தர்றது ஒரு பெரிய காரியம் கிடையாது பாருங்க. கர்த்தர் ஐஸ்வர்யவானா இருக்கிறார், தருவார். இருதயம் ரொம்ப முக்கியமாக இருக்குது அவருக்கு. உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன்றார்.